வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 3BHK செமி ஃபர்னிஷ்டு வீடு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் 2BHK வீட்டோட ப்ரைஸ் ரேஞ்சில். இந்த வீட்டில் 16க்கு 16 2 லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க, 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட மாடல் கிச்சன், அவுட்டர் டாய்லெட், போர்ட்டிகோ, கவர்ட் பால்கனி ஏரியான்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி அட்ராக்டிவான ஃபால் சீலிங், கிராண்டான டீ மினிட், எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் வால்ட்ரூஃப் கம்பவுண்ட் இன்டி ஒர்க் செஞ்சு ஸ்பேசிஸாகவும் செமி ஃபர்னிஷ்டு வீடாகவும் இந்த வீட்டை ரெடி பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறது இந்த வீட்டோட ஸ்பெஷலிட்டியாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அளவுக்கான 3BHK செமி ஃபர்னிஷ்டு வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2 சென்ட், 20 அடி அகலத்திலையும் 44 அடி நீளம் அமைஞ்சிருக்கு. இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து 1625 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து பாக்ஸ் டைப்லையும் யூ ஷேப்லையும் பார்டர் ஒர்க் செஞ்சு வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரியிற மாதிரி நிறைய ஸ்பாட் லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனதும் ஸ்பேசிஸான போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 10க்கு 15. போர்ட்டிகோட 2 சைடு வாலையுமே பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சீலிங்லையும் சன்சிலையும் நிறைய ஸ்பாட் லைட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமுலையில் வாஸ்துபடி போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பையே கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்கோ கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட அவுட்டர் டாய்லெட் பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் பாத்ரூமோட அளவு 3க்கு 4 இண்டியன் க்ளாசட் டைப். இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு செமி கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 16க்கு 16ங்கிற அளவில் பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஹாலோட வால்ஸ் ஃபுல்லாமே மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒயிட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டை யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் அதுக்கு கீழே எட்ஜஸுக்கு ஃபுல்லாமே நிறையா ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத்தன் சைடில் மல்டிமீடியா டிவி அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் சைடில் ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை செல்ஃப் அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பில்டிங்ஸோட டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் மெயின் டோருக்கு பக்கத்தில் பெபிள் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே டீட்டான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். வாஸ்துப்படி வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்க் SSTயில் மாட்டி வச்சிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ப்ளோ ட்ரே பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட அளவு 8க்கு 11. கிச்சனோட லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் நிலவு சால்வுட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபெஸ்டி புட்டன் டோரை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாஸ்துபடி வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக இங்கே 2 உட்டன் விண்டோஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11க்கு 10. பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் மிரர் கொடுத்து வால்ட்ரூஃப் கபோர்டு லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6க்கு 5. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க.
ஃபஸ்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரியும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் சைடு ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டிலாம் மாட்டி வச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸோட ஒன் சைட் வாலில் மெரூன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சீலிங்கில் ஹேங்கிங் லைட் மாட்டி வச்சு ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக இங்கே பெரிய ஃப்ரெஞ்ச் ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோவை ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11x17. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட வார்ட்ரோப் கபோர்ட் லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் கார்னர் பார்டர்ஸ் ஃபுல்லாமே எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் 6x8ங்கிற அளவில் அந்த பேசேஜை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோவும் ஒரு நார்மல் உட்டன் விண்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் உட்டன் கார்ட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டிவி பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து அங்கே ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் கவர்ட் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே உட்டன் கிரைன்ஸ் வச்ச மாதிரி ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஒன் சைடில் சிஎன்சி லேஸ்கட் டிசைன்ஸோட மெட்டல் பிளேட்ஸ் டிசைன்ஸும் சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் பேரப்பெட் வாலில் 10mm டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டிலாம் மாட்டி வச்சிருக்காங்க. பால்கனியோட ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரூமே செஞ்சு வச்சுருக்காங்க. இதோட அளவு 4x5. இது டெரஸுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், துணி காயப்போறதுக்கான ஆங்கிள் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொடிலூர்லேருந்து இடிகரை போகிற ரோட்டில் மணிகாரம்பாளையம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 56 லட்சம் ரூபாய்க்கே கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.